அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. நல்ல ஒரு செல்வ செழிப்பு மிகுதியான வாழ்க்கை அமைவதற்கும் நினச்ச காரியம் தடையில்லாமல் நடப்பதற்கும் இப்போ நான் ஒரு எளிமையான பரிகாரம் குறித்து சொல்ல போகிறேன். அனைவரும் நாளைய நாளில் இதை செஞ்சு பலனடையுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் நைட்டு சாப்பிட்டதிங்கனாலும் காலையில் இதை தாராளமாக செய்யலாம். சரி, அது என்ன பரிகாரம், ஏன் நாளைக்கு செய்யணும், நாளை நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். நாளை ஜனவரி மாதத்தின் 27ஆம் தேதி, தை மாதத்தின் 13ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது தை செவ்வாயாக இருக்குது. தை செவ்வாய் அப்படின்னாவே ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். அதுவும் இந்த முறை கூடுதலாக நமக்கு தை கிருத்திகையும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறதே விசேஷம் வாய்ந்தது தான். அப்படின்னாலுமே வருஷத்தில் 2 முறை வரக்கூடிய கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை, அடுத்து தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை. நீங்கள் மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு வழிபாடு செய்யலினாலும் இந்த 2 கிருத்திகையில் வழிபாடு செஞ்சிங்கனாலே முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம். அதுவும் இந்த தை கிருத்திகை பார்த்தீங்கன்னா தை செவ்வாய்க்கிழமை நாள்லேயே வந்திருக்கிறது இன்னும் விசேஷம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தேதி பாருங்களேன், 27. இதனுடைய கூட்டுத்தொகை 2+7ங்கும் போது 9ன்னு கிடைக்கும். இந்த 9ங்கிற எண்ணுக்கு அதிபதி யார்? செவ்வாய் பகவான். கரெக்டாக செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த எண் அமைஞ்சிருக்குது. கூடவே இப்போது தைப்பூசம் பிப்ரவரி மாதத்தின் 1 தேதி வரை இருக்குது இல்லையா? இப்போ 6 நாள் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் கடைபிடிச்சிட்டு வருவாங்க. அந்த 6 நாள் விரதம் அப்படிங்கிறத நீங்கள் நாளைய நாளில் தொடங்குறதுங்கிறது சிறப்பு. அதாவது இந்த தை கிருத்திகை நாளில் தொடங்குனீங்க அப்படிங்கும்போது கரெக்டாக இந்த தைப்பூசத்தன்னைக்கு நமக்கு 6வது நாளாக வரும். அந்த நாளில் மாலை நேரத்தில் நீங்கள் உங்களுடைய விரதத்தை பூர்த்தி செஞ்சுக்கலாம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த 6 நாள் விரதம் எந்த மாதிரி இருக்கணும் என்பது குறித்தும், விரதம் இருந்தாலும் இருக்காவிட்டாலும் இந்த 6 நாட்களும் தொடர்ந்து வீட்டில் ஒரு விசேஷ தீபம் ஏற்றுங்க. மேலும் ஒரு மந்திரம் சொல்லுங்கள். இது செஞ்சீங்கனாலே உங்களுக்கு என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும்னு சொல்லி ஒரு தனிப்பதிவு போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாத ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். அதாவது நாளைய நாள் தொடங்கி தைப்பூசம் வரைக்குமே தினமும் நைட்டு தலகாணி கடியில் ஒரு குறிப்பிட்ட ரகசிய பொருளை வச்சுட்டு தூங்குங்க. 7வது நாள் உங்களுடைய விருப்பம் நிறைவேறும்னு சொல்லியிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு தை கிருத்திகை நாளாக இருக்குது இல்லையா? இந்த நாளில் 6 சக்தி வாய்ந்த பொருட்களை நம்மளுடைய வீட்லேயோ அல்லது பூஜை அறையிலையோ வாங்கி ஒன்றா சேர்த்து வச்சோம் அப்படின்னாவே ஆயுசு முழுக்க பணவரவுக்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாதுன்னு ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். இப்போ நான் மேலே சொன்ன அந்த 3 வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது கூடவே நாளைக்கு காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீரை வச்சு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் குறித்தும் ஒரு பதிவு போட்டிருக்குறேங்க. நீங்கள் கிருத்திகை விரதம் இருக்கலினாலும் கூட பரவாயில்ல, உணவு எதுவும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அதை மட்டுமாவது நீங்கள் செஞ்சிட்டிங்கனாவே உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயம். அதனுடைய லிங்கையுமே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம். நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான நாட்கள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் சொல்கிறது வழக்கம். அதுவும் நாளைக்கு தை செவ்வாயாகவும் தை கிருத்திகையும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ஒரு குளியலை எல்லாருமே எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ரூல்ஸுமே கிடையாது. பெரியவங்க மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், சின்ன குழந்தைங்களுக்கு இது தேவைப்படாது. இப்போ தண்ணீர் சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு சில பொருட்கள் சேர்த்தணும். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சந்தனம் எடுத்துக்கோங்க. இந்த சந்தனம்ங்கிறது மகாலட்சுமி கடாட்சம் பொருந்தியது, முருகப்பெருமானுக்கு உகந்தது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கும். பவுடர் சந்தனமாக இருந்தாலும் சரி, வில்லை சந்தனமாக இருந்தாலும் சரி, ஒரு துளி அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து உங்கள் வீட்டில் தேன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த தேன் ஒரு சொட்டு இந்த சந்தனத்தோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நீங்கள் நல்லா குழப்பிக்கோங்க. இப்போ தேன் உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது இந்த சந்தனத்து கூட கொஞ்சம் ஜவ்வாதோ அல்லது பன்னீரோ, அதாவது ரோஸ் வாட்டரோ ஏதாவது ஒன்று சேர்த்துறது அவசியம். அப்படி உங்ககிட்ட ஜவ்வாதும் இல்லை பன்னீரும் இல்லை அப்படிங்கும்போது தண்ணீராவது நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்ன, நான் சொன்ன மாதிரி அந்த சந்தனத்து கூட கொஞ்சம் அந்த ஜவ்வாது பன்னீர் இதெல்லாம் சேர்த்தும்போது இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? இருந்துச்சுன்னா சந்தனத்தோட தேன்
அல்லது ஜவ்வாது அல்லது பன்னீர், இந்த மூணில் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க இல்லையா? அடுத்து என்ன பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரல், அதாவது ரைட் ஹேண்டனுடைய ரிங் ஃபிங்கர் இருக்குது இல்லையா, அந்த ரிங் ஃபிங்கரால் இந்த பேஸ்ட்டை வந்து தொட்டுட்டு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர் இருக்குது இல்லையா, அந்த தண்ணீரில் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த அருங்கோணத்தை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதாவது இந்த சந்தன பேஸ்ட்டு தொட்டு தண்ணீரில் விரலை பயன்படுத்தி இந்த அருங்கோணத்தை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கணும். இப்போ மீதி பேஸ்ட்டு கையில் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் தண்ணீர்லேயே கலந்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணீரை கையெடுத்து கும்பிடுங்க. எனக்கு நல்ல ஒரு செல்வ வளம் வந்து அதிகரிக்கணும், நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு தலைக்கும் குளிக்கலாம், உடம்புக்கும் குளிக்கலாம். தலைக்கு குளிக்க முடியாதவங்க ஒரு 3 சொட்டாவது தலையில் தெளிச்சுட்டு உடம்புக்கு வந்துட்டு குளிச்சுக்கோங்க. இப்படி குளித்து முடிச்சதுக்கப்புறமா கூட நான் இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய மந்திரம்ட்டு, அதை கூட நீங்கள் இந்த சமயத்தில் செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதே போல் ஒரு விசேஷ தீபம் வந்து ஏற்ற சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த தீபத்தை கூட நீங்கள் குளிச்சதுக்கப்புறமா ஏற்றுவது அப்படிங்கிறது வந்து சிறப்பு. சரி, நீங்கள் அந்த விசேஷ தீபம் ஏற்றலினா கூட வேறு ஏதாவது ஒரு தீபமாவது உங்களால் என்ன முடியுமோ அதை வந்துட்டு நீங்கள் ஏற்றி வைங்க. ஒருவேளை பீரியட்ஸில் இருந்தீங்க அப்படிங்கும்போது குளிக்கிறது மட்டும் பண்ணிக்கோங்க. வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்துட்டு 6 முறை அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள். அதாவது பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க ஹாலில் உட்காந்துட்டு வடக்கு பார்த்த மாதிரி சொல்லலாம். சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு அங்கேயே உட்காந்து வடக்கு திசை பார்த்த மாதிரி இந்த மந்திரத்தை 6 முறை வந்து சொல்லலாம். சரி, அது என்ன மந்திரம்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகமே, ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகமே, ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகமே. இதுதான், இது ஒரு 6 முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஒரு மந்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதாவது முருகப்பெருமானுடைய எல்லா மந்திரங்களுமே சக்தி வாய்ந்தது தான். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட திதி நட்சத்திரத்துக்குன்னு சொல்வதற்கு உகந்த மந்திரங்கள் எல்லாம் வந்து இருக்குது. அதில் பார்க்கும்போது நான் ஏற்கனவே இன்னொரு பதிவில் ஒரு சூப்பரான மந்திரம் வந்து கொடுத்துருக்குறேன், அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதே போல் இதுவும் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை சொல்லும்போது இனி வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே வந்துட்டு முன்னேற்றமாக தான் இருக்கும், எல்லாமே ஏறுமுகமாக தான் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் வந்து தடைகளாக இருந்துச்சோ அந்த தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு நேரம் வந்துடும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம். இதை நம்ம தினந்தோறுமே வந்துட்டு சொல்லலாம். அப்படி தினமும் சொல்ல முடியலனா கூட இந்த ஒரு நாளில் சொல்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லிக்கோங்க. இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், நான் வந்து ஆல்ரெடி குளிச்சதுக்கு அப்புறமா தான் வீடியோ வந்து பார்த்தேன், நான் இனிமேல் குளிக்கலாமா அப்படின்ட்டு. நாளைய நாளில் நீங்கள் எந்த நேரத்தில் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, உங்களுக்கு எப்போ வசதிப்படுதோ அப்போது இது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணி நீங்கள் குளிக்கலாங்க. அப்படி குளிக்க முடியலனா கூட இது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலாவது கழுவிட்டு தலையில் தெளிச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அப்படி ஒரு வேளை உங்களால் இது மாதிரி குளிக்க முடியலனா கூட நான் இந்த மந்திரம் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மந்திரத்தை நீங்கள் 6 முறை சொல்கிறது அல்லது 6 முறை எழுதுறது, இதுவே உங்களுக்கு அளவில்லாத செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கும். நல்ல ஒரு வளமான முன்னேற்றமான வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அவசியமாக எல்லாரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.